வணக்கம் நேர்களே. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவது வாரமாக நமது சந்தைகள் ஒரு ப்ளஸில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈவன் தோ நமக்கு நிறைய டர்புலன்ஸ் இருந்தாலும் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. 0.97% அதிகரித்து 24,870 முடிவடைந்திருக்கிறது. பட் பிலோ 24,900 குறிப்பிடத்தக்கது. அதுபோல் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோன்னா 1.99 and 2.12% அதிகரிச்சிருக்கு. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா வெறும் 63 கோடி ரூபாய் தான் போன வாரத்தில் விற்றுருக்காங்க. இது நோட் பண்ண வேண்டியது. டிஐஐ பார்த்தோன்னா ஒரு 10,700 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வாங்கியிருக்காங்க. அதுபோல் நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அது 1.4 பில்லியன் அதிகரித்து 694 பில்லியனாக இருக்கிறது. எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த ஜப்பானுடைய எஸ்எம்பிசி ஒரு 25% ஸ்டேக் எடுக்கிறாங்க. இட் இஸ் பாசிட்டிவ். அதேமாரி போன வாரத்தில் டாப் கைனர்ஸ் ஆஃப் செக்டார்னு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் பார்த்தோம்னா ஒரு 5%க்கு மேலே ஏறி இருக்கு. அடுத்தது எம்என்சிஸ் 4.65% ஏறி இருக்கு. ரியாலிட்டி 4.32% ஏறி இருக்கு. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பார்க்கும்பொழுது மெயினாக கோதாவரி பவர் கிட்டத்தட்ட 17.7%, தென் லெமன் ட்ரீ 16.7%, தென் சுந்தரன் ஃபைனான்ஸ் 16% ஏறி இருக்கு. மெயினாக நிறைய ரெகுலேட்டரி சேஞ்சஸ் இந்த இன்புட்ஸில் அதற்கு தகுந்தாற்போல் செக்டர் ரொட்டேஷன், ஸ்டாக் ரொட்டேஷன் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிஞ்சது. இப்பொழுது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, வரும் வாரம் எப்படி இருக்கும்? ஸோ செவரல் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அதனால் அது மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட்டை பூஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது இல்லையா? அதை பற்றி பார்ப்போம். மேலும் வரும் வாரம் ஒரு ட்ரங்கேட்டட் வீக்கு, 4 நாட்கள் தான் இருக்குது. திங்கள், செவ்வாய், புதன்கிழமை லீவு, வியாழக்கிழமை ஃபோட்டோ க்ளோசிங்கு, வெள்ளிக்கிழமை தான் இருக்குது. ஸோ நடுவில் ஒரு நாள் லீவு இருக்குது. ஸோ அதனால் மெயினாக இப்பொழுது இருக்கக்கூடிய சந்தைகளுடைய இன்புட்டில் பார்க்கும் பொழுது என்னெல்லாம் பாசிட்டிவ் இன்புட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிஎஸ்டி ரிஃபார்ம் ப்ரப்போசல், அதுமாரி யூஎஸ் டு ரேட் கட் இன் செப்டம்பர். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. தென் நம்மளுடைய ரெக்கார்ட் ஹை மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி இன் ஆகஸ்ட், இது ஒரு புறம். மறுபுறம் ஆகஸ்ட் இப்போ புதன்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 27. ஸோ அன்னையிலிருந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸ்ட்ரா 25% அமெரிக்கா இந்த டாரிஃப் போட்டாங்கல்ல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. கணேஷ் சதுர்த்தி அன்னைக்கு வி எக்ஸ்பெக்ட் சம்திங் நாட் டு பி டன், அதாவது அது அந்த டாரிஃப் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அன்னைக்கு கணேஷா ஸ்பீக்ஸ் வில் கிவ் யூ த கிளாரிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் மார்க்கெட் ஒரு ஹோப் ஃபார் பெட்டர் பாசிட்டிவ் நியூஸ் ஆன் கணேஷ் சதுர்த்தி. ஸோ அதனால் மேலும் எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம், ஏதாவது ஒரு பை ஆன் ரூமர் அண்ட் செல் ஆன் ரிசல்ட்ஸ். ஓகே, இந்த டாரிஃப் அதிகரிக்க போகிறேன்னு சொன்ன உடனே மார்க்கெட் அதிகமாக வீழ்ச்சி அடைந்து விட்டது. அந்த டாரிஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது ஒன்றும் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் இம்பேக்ட் கொடுக்காது. இதுதான் சைக்காலஜி. ஸோ அதனால் மார்க்கெட்டில் அதனுடைய இம்பேக்ட் இருக்காது. ஸோ வரும் வாரம் இந்த பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்லாம் இருக்கிறதுனால, சென்டிமெண்ட் பூஸ்ட் ஆகிறதுனால ஸோ மார்க்கெட் நன்கு இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தோன்னா, போன வாரம் எஃப்ஐ சொன்னேன் கம்மியாக இருக்குது. ஸோ எஃப்ஐனுடைய செல்லிங் பார்த்தோன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ இது அதுவும் ஒரு பெட்டர் மூவ் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வரும் வாரத்தில் நம்மளுடைய ஐஐபி டேட்டா அண்ட் ஜிடிபி டேட்டா இருக்குது. தென் இந்தியாவுடைய எக்கானமியை அந்த எஸ்என்பி அவுட்லுக்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இல்லையா? ஸோ இவையெல்லாம் நமக்கு ஒரு பெட்டர் ரீச் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். ஓகே, வரும் வாரத்தில் எந்தெந்த துறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரேட் கட் அண்ட் ஜிஎஸ்டி இதெல்லாம் இருக்கும்போது இந்த கன்சம்ஷன் ஓரியன்ட் கம்பெனிஸ்லாம் நல்ல பெனிஃபிட் ஆகக்கூடும். அதை தவிர எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்
போன வாரம் செபி சேர்மன் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரியான பங்குகளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். அதேமாரி இந்த லோவஸ்ட் ஜிஎஸ்டினால ரியாலிட்டி, ஆட்டோ அண்ட் சிமெண்ட், பெயிண்ட் இவை எல்லாவற்றிலும் மொமெண்டம் இருக்கும். நாம் இப்பொழுது அதாவது முகூர்த்த மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் வெட்டிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடும். அதை சார்ந்த பங்குகளும் அதை சார்ந்த துறைகளும் நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் வரும் வாரத்தில் 10 நியூ ஐபிஓஸ் ஆன் போர்டு வருது ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதனால் அதில் எது பெட்டர்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். நாம்ளும் அதுக்குண்டான விஷயங்களை மெயிலில் அனுப்புகிறோம், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், பாருங்கள். அதுமாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் போனஸ் வந்து 1:1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து 26ஆம் தேதி. அதே நாளில் கரூர் வைசியா பேங்க்கும் 1:5 போனஸ். ஸோ அதனால் நிறைய பங்குகள் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிவிடெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னால நிஃப்டி இண்டெக்ஸ்லேயும் அட்ஜஸ்ட் ஆகும், பட் அது வந்து பெரிய அளவில் பாதிக்காது. ஸோ கம்மிங் டு த டெக்னிக்கல் சைடு பார்த்தோன்னா, நிஃப்டி வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் ஆன டெய்லி ஸ்கேலில் ஃபார்ம் ஆகிருந்தது. ப்ளஸ் ஹையர் லோ ஃபார் த லாஸ்ட் 8 days கன்சிக்யூட்டிவாக இருக்கிறதுனால 25,000 தாண்டினா தான் மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் கிடைக்கக்கூடும். அது வந்து பார்த்திங்கனாக்கா அப் டு 25,150 to 25,250 லெவல் வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அதுபோல் இப்போ வந்து சப்போர்ட் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ 24,700. ஸோ அதனால் வரும் வாரம் ட்ரங்கேட்டட் வீக்காக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.